அந்த சீரியல் வந்துட்டு இப்போ வரைக்குமே ட்ரேட்மார்க்கு. செம்பருத்தி மித்ரான்னா கண்டிப்பா எனக்கு வந்துட்டு அது ஒரு வாழ்க்கையிலே என்னால் மறக்க முடியாத ஒரு கேரக்டராக நான் பண்ணின ஒரு கேரக்டர். இப்போ வரைக்குமே ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ சீரியல்ஸ், எவ்வளவோ ஆட்ஸ், எவ்வளவோ மூவிஸ். பட் இப்போ இருக்க செம்பருத்தி மித்ரா தானே நீங்கள் அப்படின்னும் போது ஆன் ஸ்க்ரீனில் நிறைய பேர் என்னை வில்லியாகவே பார்த்துட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்கிட்ட வந்துட்டு நின்று பேசவே மாட்டாங்க. அப்படியே தூரத்துலேயே நின்று பார்த்துட்டு பயந்துட்டு போயிடுவாங்க. ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? நிறைய பேர் வந்துட்டு செல்ஃபி கேட்கறதுக்கே பயப்படுவாங்க. நிறைய பேர் சினி இண்டஸ்ட்ரி, டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு பேடாக வைக்கிறாங்க. அது வந்துட்டு வெளியில ப்ரொஜெக்ட் பண்றதே அப்படி பண்ணாங்க. அப்படி இல்லை, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கரெக்டா இருந்தோம்னா எல்லாமே கரெக்ட். நீங்க கரெக்ட் இல்லை அப்படின்னா உங்களை சுத்தி எதுவுமே கரெக்ட் இல்லை. நான் வந்துட்டு ஒரு சைக்கோ கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. இப்போ லைக் நம்ம அப்சஷன் மூவி பார்த்துருக்கோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு. எல்லா ஆண்களும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற மைண்ட் செட்டை முதல்ல மாற்றுங்க. எவ்ரி உமன் வாண்ட் டு டேக் அ மீ டைம். எத்தனை பேர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரு காஃபியை நிதானமாக ஒரு சாங் கேட்டுட்டு, இல்லை பிடிச்ச சாங்கை கேட்டுட்டு, ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு பால்கனியில் உட்காந்துட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னடா இது ஒரு பெரிய ரோல்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு 10 days 15 days ஷூட் எடுத்துட்டு மூவியில் ஒரு 30 செகண்ட் கூட வந்திருக்க மாட்டேன். விஜய் மூவியில் நான் ஒரு பெரிய பேனரில் பண்ண 4 level ஆஃப் ஆடிஷன் செலக்ட் ஆகி கோர்ட் சீனில் வந்துட்டு எல்லாரும் இருக்கிற மாதிரி சீன் இருக்குல்ல, அந்த கோர்ட் சீனில் வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு அங்கே பேசுவார், நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம். அங்கே வந்துட்டு ஒரு 4 பேர் செலக்ட் ஆனால் அங்கே ஒரு 40 பேர் இருக்கும் எங்களை மாதிரி கேர்ள்ஸ். இதுக்கு ஆடிஷன் வச்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 days எனக்கு ஷூட் எடுத்து ரொம்ப டிப்ரெஷன்ல நான் வெளில வந்தேன். நபில் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜே பவித்ரா ஹியர். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லி கேரக்டரையே மிரள வச்ச ஒரு வில்லி இருக்காங்க. ஆடியன்ஸ்லாம் செதறிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் இருக்கும். பாரதா நாயுடு தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐம் குட், ஹவ் ஆர் யூ? ஐம் குட். ஸோ இந்த வாட்டி ஒரு புது நியூஸோட வந்திருக்கீங்க இல்லையா? செகண்ட் பேபி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எஸ், பேபி பிறந்ததுக்கப்புறம் பண்ணுற இன்டர்வியூ. பிகாஸ் வி ஆல் நோ, ஆடியன்ஸாக நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த ப்ரெக்னென்சி விஷயன்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அதுவும் செகண்ட் பேபி வேறு. ஆமாம், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து பீப்புள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாச்சும் எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்த ஒரு விஷயம் தான் உங்களோடது. கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் வந்து விஷஸ் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன்லலாம். ஸோ அதுவும் மெயினாக இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு செகண்ட் பேபிக்கு அந்த ஒரு பிரேக் எடுக்கிறீங்களா மேம்? நீங்கள் வேறு அன்னம் சீரியல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த பிரேக் எப்படி இருந்தது? ஸோ நான் பிரேக் வந்துட்டு சொல்லப்போனால் பிரேக் எடுக்கலை. ஓகே. எனக்கு வந்துட்டு அதுதான் நிறைய பேர் வந்துட்டு ஆச்சரியமாக கேட்ட ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்துட்டு ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணதே என்னோட 9th monthல தான். ஸோ நான் வந்துட்டு அன்னம் சீரியல் வந்துட்டு டில் 9th month வரைக்கும் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் ஒரு ஜான் வந்துட்டு பேபி பிறந்தாங்க. மார்ச் மந்த்தெல்லாம் நான் வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப பெரிய பிரேக் அந்த மாதிரிலாம் நான் எடுக்கவே இல்லை. அண்ட் என்னோட ஷூட்டோட ஷெடியூல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போனதுனால சீரியல்லையுமே அது பிரேக்காக தெரில. ஸோ கோச்சிட்டு வீட்டுக்கு விட்டு போயிட்டு ஒரு 10 daysல நான் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஆடியன்ஸுக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய பிரேக்காக அது தெரியல. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு நடந்த ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஆமாம். இப்போது எனக்கு என்னென்னா, பாரதாவை வந்து ஆன் ஸ்க்ரீனில் எப்படி நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் ஆக்சுவலாக ஆஃப் ஸ்க்ரீன் எப்படி? ஆஃப் ஸ்க்ரீன் வந்துட்டு ஆன் ஸ்க்ரீனில் நிறைய பேர் என்னை வில்லியாகவே பார்த்துட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்கிட்ட வந்துட்டு நின்று பேசவே மாட்டாங்க. அப்படியே தூரத்துலேயே நின்று பார்த்துட்டு பயந்துட்டு போயிடுவாங்க. ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? நிறைய பேர் வந்துட்டு செல்ஃபி கேட்கறதுக்கே பயப்படுவாங்க என்கிட்ட. நான் வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் டோட்டல் சேஞ்ச். நான் ரொம்ப ஜாலியான பர்சன். நான் என்னென்னா எங்கள் கேங்லேயே நான் ஒரு காமெடி பீஸ். அந்த மாதிரி என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே வந்துட்டு நான் தான் காமிக்கான கேர்ள். நான் வந்துட்டு சிரிச்சுட்டே இருப்பேன், ஜோக் அடிச்சுட்டே இருப்பேன், மொக்க ஜோக் அடிச்சுட்டே இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், நான் ரொம்ப ஜோவியலான டைப். என்கிட்ட வந்து பேசி ஒரு செகண்டில் சொல்லுவாங்க, மேடம்
நீங்க இவ்ளோ ஜாலின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இவ்ளோ ஜாலியா நீங்க அப்டின்னா. ஏன் அப்படி கேட்குறீங்க? மேடம் நாங்க அவ்ளோ நேரமா நாங்க உங்களுக்கு ஒரு செல்ஃபிக்கு கேட்கலாமா? திட்டிடுவாங்களோ? மொறச்சிடுவாங்களோ? அப்படின்லாம் நாங்க பயந்துருக்கோம். ஐயோ! நான் ரொம்ப நார்மல் பெர்சன். நீங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? அப்படி. ஸோ ம். என்கிட்ட வந்து பேசுறவங்க அவங்க என்கிட்ட குடுக்குற கமெண்ட்ஸே அதுதான். நாங்க உங்கள பார்த்து அவ்ளோ பயப்படுவோம் அப்படின்னா. என்ன நம்மள பார்த்து பயப்படுறாங்களா? ஐயோ! நீங்க வேறங்க நான்லாம் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கு ஆன் நான் ரொம்ப ஸ்க்ரீன்ல. நார்மல் பெர்சன். ரொம்ப என்ன ஈஸி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல. ஆமா, அந்த ஆமா. மாதிரியான ஒரு ஈஸி கோயிங் பெர்சன் தான் நானு. ம். ஸோ என்ன சொல்ல பார்த்து பேசிட்டு அப்படியே பேசி பழகிட்டு போறவங்கலாம் என்கிட்ட ஷோல்டர்ல அடிச்சுட்டு, "ஏய் ஆ. பாய் மேடா மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நான் பேசிடுவேன். அந்த அளவுக்கு அந்த இருப்பீங்க. அளவுக்கு ஜாலி. ஸோ அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் எப்பயுமே இருக்கும் இல்லையா? இந்த மாரி ஆமா. அது வில்லி ரோல்ஸ் ஆக்டிங் வேறல்ல. பண்றவங்கலாம் ஆ ஆமாமா. நான் அத ப்ளஸ்ஸா தான் நெனைக்கிறேன். எனக்கு ஆ. ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, நான் அது ஒரு வரமா நெனைக்கிறேன். ஏன்னா, என்னோட ஆக்டிங்ல அந்த அளவுக்கு அட்மையர் பண்ணி அவங்க பார்க்குறாங்க. அந்த இதுக்கு கான்ட்ரிபியூட் 100% குடுக்குறேன் அப்படின்றது ஒரு செல்ஃப் ஓகே. லவ் தான். நிஜத்திலேயே நம்புற அளவுக்கு நம்ம எஸ். வந்து ஒரு நடிப்பு அங்க போட்டுருக்கோம் ஆமா, அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க வந்தப்போ பார்த்தா தெலுங்கு தான் பேசுனீங்க. ஆமா, நீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆமா, இல்லையா? ஆமா, ஸோ ஆமா. தமிழ் அண்ட் தெலுங்கு 2த்துல வந்து சீரியல் ஆக்டிங்ல ஆக்சுவலி என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்களா ஏதாச்சும்? அஃப்கோர்ஸ் இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, தெலுங்கு சைட்ல வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ரொம்ப அதிகம். ம். ஓகேங்களா. கம்பேர் டூ தமிழ், ம். எக்ஸ்பிரஸ் டயலாகா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு ஹோல் ஆக்டிவிட்டியே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிரஷன் அள்ளி கொட்டுற மாரி இருக்கும் தெலுங்குல. ம். ஓகேங்களா. ம். பட் தமிழ பொறுத்தவரைக்கும் தே வாண்ட் ஷட்டில். ம். ஓகேங்களா. ஸோ ஷட்டிலா இருக்கணும். ஷட்டிலா ஆ. வந்துட்டு ஆக்ட் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஐ லவ் திஸ் கைண்ட் ஆஃப் திங். ஓகே, எனக்கு ஓகே, ஷட்டிலா ஆக்ட் பண்றது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிகாஸ் நான் வந்துட்டு எடுக்கிற ஆக்டிங் வந்துட்டு வில்லியா இருக்கறனால, வில்லியிலே நான் வந்துட்டு இதுவரைக்கும் நான் 4 கைண்ட் ஆஃப் வில்லிஸ் பண்ணியிருக்கேன். ம். ஸோ ஒவ்வொருத்துலயுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன் தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ சீரியல் மித்ரா கேரக்டர்ல வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு வில்லி. அதுல வந்துட்டு ஐ லுக் தான் வந்துட்டு இருக்கும். இந்த ம். ஆய், ஓய் அப்படின்லாம் இருக்காது. ஆ, ஆ. ஏய் அப்படின்லாம் கத்தவே மாட்டாங்க. ஆ. என்ன? ஆஹ. அப்படியே ஒரு லுக்லயே இருக்கும். ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும் அந்த மித்ரா கேரக்டர்ல. அண்ட் அப்படியே கட் பண்ணி வந்துட்டு சுந்தரி 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு கரஸ்பாண்டன்ட், ஒரு வில்லி, ஒரு ஒரு எஜுகேட்டட் லெவல்ல இருக்கிற ஒரு ஆட்டிட்யூட். அதுல வந்துட்டு ஒரு வில்லேஜ் கேட்டகரியும் இருக்கும். ஸோ ம். அவங்களோட லுக் வந்துட்டு என்னன்னா, ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஒரு ஹை இதில இருக்கிறவங்க. ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்ப இருக்கும்போது என்னன்னா, அவங்களோட வாய்ஸ்ல வந்துட்டு பேஸ் வாய்ஸ் இருக்கும். ம். அடடா! என்ன பார்த்தா எப்படி நெனச்சிட்டு இருக்க? ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் வாய்ஸ்ல இருக்கும். அவங்களோட லுக்கு அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு மேன்லி ஆ. லுக் இருக்கும். ஒரு கேர்லிஷ் லுக் இருக்கக்கூடாது. அந்த அந்த ஒரு ஆட்டிட்யூட் வந்துட்டு ஒரு மேன்லி ஆட்டிட்யூடா இருக்கும். ம். அந்த மாதிரி எனக்கு கீழ தான் நீ அப்படின்ற மாரி ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும். அப்படியே கட் பண்ணி இப்போ அன்னம்ல வந்து பார்த்தோம்னா, அன்னம்ல வந்துட்டு ஒரு காமிக் வில்லி. ம். அங்க டோட்டல் எக்ஸ்பிரசிவான கேர்ள். ம். ம். எப்படின்னா, நீங்க வந்துட்டு பாடி லாங்குவேஜ் இருக்கணும். ஸோ நான் கொன்றுவேங்கிறத வந்துட்டு இது பண்ணவே கூடாது. நான்லாம் எப்படி பண்ணா கொன்றுவேன் தெரியுமா? ஏய்! அப்படி. ஸோ அந்த மாதிரியான ஒரு வில்லி, அந்த ஒரு எரிச்சல் காட்டுறத வந்துட்டு ஒரு ஃபேஸ்ல எக்ஸ்பிரசிவா காட்டுறது. இப்போ டோட்டல் டிஃப்ரெண்ட். என்னோட பாடி லாங்குவேஜ நான் யூஸ் பண்றேன் நான் இந்த ஆ. வில்லில. ஸோ ஓகே. எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரியில தான் பண்றேன். நீங்க ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மாரி சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கே சர்ப்ரைஸ் குடுக்கும். அந்த மாரி ஒரு கேரக்டரிஸ்டிக் ஏதாச்சும் இது இருக்கா உங்ககிட்ட? எனக்கு கண்டிப்பா நான் பண்ணணும். நான் வந்துட்டு ஒரு சைக்கோ கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. ஒரு சைக்கோ. சைக்கோ சைக்கோ ஓகே. த்ரில்லர் கேரக்டர் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சைக்கோ அந்த மாதிரி ஒரு உமன் செட்ரிக்கான ஒரு கேரக்டர் சைக்கோ கேரக்டர். ஏன்னா அது ஜென்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நான் லைக் நம்ம அப்சிஷன் மூவி பார்த்துருக்கோம் ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ஓகே. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குண்டான ஓகே. இது லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே. ஓகே. ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம். அதுக்கு தகுந்த கேரக்டர்ஸ் யாராவது எழுதுனீங்கன்னா ஐ அம் ரெடி. சூப்பர், சூப்பர். நெக்ஸ்ட் அந்த இதுல இறங்கிட்டீங்கன்னா, ஆமா. நெக்ஸ்ட் ஃபுல்லா சைக்கோ ஆமா. கேரக்டர்ஸ்னாலே உங்களுக்கு தான் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க சைல்ட் பர்த் இப்போ ஜான்ல ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஆஃப்டர் தட் நெறைய பேருக்கு இந்த வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆமா. இன் ஜென்ரலே ஆர்டிஸ்ட்லாம் வந்து பாதி பேர் டக்கு டக்குன்னு அந்த ஆக்டிங்காகவோ அத குறைச்சிட்டு வராங்க. நார்மல் பீப்பிளால பண்ண முடியலையா? அது ஏன் இல்ல நினைக்கிறீங்க? நார்மல் பீப்பிள் பண்ண முடியலன்னு இல்ல. ஆ. அவங்களாலயும் பண்ண முடியும். ஆ. என்னன்னா அந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல, அந்த ம். ஃபோக்கஸ் தான் அங்க மிஸ் ஆகுது. ம். இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. இப்போ நாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐ வாண்டட் டூ லூஸ் ஒரு 10 கேஜிஸ் லூஸ் பண்ணணும்னா, எங்களுக்கு அது டார்கெட்.
ம். நீங்க அந்த டார்கெட்ட ஒரு ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறவங்க அத எடுக்க மாட்டேங்கிறாங்க. ம். அந்த ஃபோக்கஸ் அவங்க கிட்ட அங்க மிஸ் ஆகுது. அதுதான் பிரச்சனையே. அவங்க வந்து ஓகே. என்னன்னா, இப்போ பேபிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிஸ்ட் இல்லாம ஒரு நார்மல் ஃபேமிலி ரன் பண்ற ஒரு உமன் இருக்கட்டும். பேபிக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஆமா, ஆமா. ஹஸ்பண்டுக்காக அவங்களோட டயட் சார்ட் எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே மார்னிங் என் ஹஸ்பண்டுக்கு இதை கொடுக்குறேன், ஆஃப்டர்நூன் நான் இதை ப்ரிப்பேர். அந்த ஏன் வந்து உங்களுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? ம். அந்த மீ டைம் அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. ம். எவ்ரி உமன் வாண்டட் டு டேக் அ மீ டைம். ம். அது நான் கண்டிப்பா. வந்துட்டு நான் 100% சொல்லுவேன். பேபிக்காக வாழ்றத ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபேமிலிக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஒரு மீ டைம் எடுத்துக்கங்க. டெய்லி எத்தனை பேர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரு காஃபியை நிதானமாக ஒரு சாங் கேட்டுட்டு, இல்லை பிடிச்ச சாங்கை கேட்டுட்டு, ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு பால்கனியில் உட்காந்துட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெரி மினிமம் தான். கண்டிப்பா கிடையாது. அதுதான் வந்துட்டு இங்க பண்ற தப்பே. நீ மீ டைம் எடுத்துக்கங்க. ஃபேமிலி டைம் வேற, மீ டைம் வேற. அது வந்துட்டு நெறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது. ஃபேமிலி டைம்னா நெறைய பேரோட உட்காந்து, குழந்தைங்களோட உட்காந்து, ஹஸ்பண்டோட உட்காந்து சாப்பிட்றதே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறது இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃப் லவ் பண்ணிக்கங்க. நமக்கு உண்டான ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் நமக்கு உண்டான டைம் எடுத்துக்கங்க. அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 5 to 5:30 என்னோட டைம். என் டைம்குள்ளார யாரும் வராதீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் டைமை ஒதுக்குனீங்கனாலே ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களை நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுவீங்க, செல்ஃப் லவ் பண்ணுவீங்க, உங்களை நீங்களே க்ரூம் பண்ண நினைப்பீங்க. அப்போது அந்த பாடிக்கு உண்டான தேவைகள் எல்லாமே அங்கே நடக்கும். ஏன்னா இப்போ நானே சின்னதுலேருந்து கேள்விப்பட்டதுன்னா, அவங்களுக்கு என்னப்பா செலிப்ரிட்டிஸு டக்குன்னு நினச்சா ஏற்றுவாங்க, டக்குன்னு நினச்சா குறைப்பாங்க அப்படின்னு அது ஒரு என்னமோ இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியலன்ற மாதிரி தான் வெளில பேசுவாங்க. அதனால தான் உண்மையிலே உள்ள ஏதாச்சும் இருக்கா இல்லை வந்து என்ன எப்படியுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எவ்வளோ மணி இருந்தாலும் வெயிட் லாஸுங்கிறது அவங்களோட இன்புட் இல்லாமல் வராது. ஓகேங்களா? அந்த வெளியில் போயிட்டு இப்படி வாங்கிட்டு வர்ற பொருள் கிடையாது வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு எவ்வளோ விஷயம் இருக்குன்னா, மைண்ட் கண்ட்ரோல் இருக்குது, கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, சுகர் கட் பண்ணணும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு டயட் சார்ட் எடுத்து அந்த டயட்டை ஒரு 45 டேஸ் பிளான் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதில் எடுத்துகிட்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், ஃபேமிலியும் ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம 6 பேக் எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை அதையே அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறீங்கல்ல? ஆமாம். ஏன்னா ஒரு ஆண் அதில் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ஜிம் போகிறாங்க, அந்த ப்ராப்பராக அதுக்குண்டான டைமிங் அதே தான் வெயிட் லாஸ். அது என்னென்னா அந்த உமன்ஸ் வந்துட்டு அதை டேக் இட் ஈஸின்னு ஆமாம் போங்க அது ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஆண்களால் அப்படி பண்ண முடியாது. 6 பேக் வேணும்னா அதில் அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு உமனுக்கு வந்துட்டு மிஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த மல்டி விஷயங்கள் இருக்கும். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபேமிலி இதில் வந்துட்டு ஒரு ஷேரிங் வருவாங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க. பெண்கள் தான் ஐயோ இதை க்ளீன் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், டிஃபன் கட்ட, மல்டி டாஸ்கிங் எவ்வளோ விஷயங்களை தூக்கி போட்டுக்கிறாங்க. சீரியஸாக அதை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இதில் ஃபுல்லாத்துலேயும் நம்ம தான் எப்படி சொல்கிறது, நம்ம தான் பர்ஃபெக்ட்டுன்னு நினைக்கிறாங்க உமன். இம்பர்ஃபெக்ஷனாகவே இருக்கட்டுமேங்க, விடுங்க ஆண்கள்கிட்ட கொஞ்சம் விடுங்க, அது இம்பர்ஃபெக்ஷனாகவே இருக்கட்டும், பர்ஃபெக்ஷன் இல்லாமையே இருக்கட்டுமே, கொஞ்சம் தப்பே பண்ணட்டுமே, என்னப்போ. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு தடவை கொடுத்துட்டு ஆண்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பர்ஃபெக்ஷனாக இல்லைன்னா இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட கொடுக்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களே பண்ணிக்க ஆரம்பித்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் ஏற்றிக்கிறது. அப்புறம் எப்படி ஆண்கள் கற்றுப்பாங்க? அவங்கக்கிட்ட கொடுக்கணும், தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, இந்த தடவை தப்பா, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுன்னு சொல்லணும். அவங்கக்கிட்ட அதை ட்ரஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அதுதான் பெண்கள் பண்ணுற தப்பு. அப்படி பண்ணாங்கனாலே அப்படியே பெண்களால் எல்லாமே பண்ண முடியும். வெயிட் லாஸ் எல்லாமே பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னர் அமைஞ்சு இருந்தால் எல்லாருமே பண்ணிடுவாங்க. அது எல்லாமே தப்புங்க. யாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா ஆண்களும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற மைண்ட் செட்டை முதல்ல மாற்றுங்க. ஓகேங்களா? என்னால் இது முடியும், இது நீ பண்ணு, ஷேரிங் தான், அவ்வளோதான். நீங்கள் சொல்லாமல் ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்க. முக்கியமாக ஆண்கள் செய்ய மாட்டாங்க, பெண்கள் சொன்னால் தான் செய்வாங்க. சொல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பெண்கள். ஆனால் சொன்னாதான் செய்வாங்க ஆண்கள். ஸோ
இருக்கலாம். ஓகேங்களா? இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டாலே வந்துட்டு பீஸ்ஃபுல்லா ஹேப்பியா ஹேண்டில் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் போலாம். நைஸ். நம்ம வந்து சொன்னா தான் தெரியும். சொல்லலனா வெளில ஆமா. தெரியாது. கண்டிப்பா தெரியாது. ஸோ அதுக்கு வந்து கேட்டு தான் ஆகணும். இப்போ நீங்க வந்து ஆக்டிங்காக இவ்வளோ சொன்னீங்க. அண்ட் நீங்க பேசும்போதே தெரியுது, நீங்க எவ்வளோ பேஷனேட்டா இருக்கீங்க இந்த ஆக்டிங்ல அப்படி. ஆக்சுவலா எப்படி உள்ள வந்தீங்க? எவ்வளோ நாள் இது உங்களுக்கு கனவு? எனக்கு வந்துட்டு நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்துட்டு எனக்கு டெலிவிஷன்னாலே ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் ஆக்டிங், ஆங்கர். ஓ! ஆங்கரிங்கா? எஸ். எனக்கு வந்துட்டு இது எப்படின்னா, அந்த டிவில வந்துட்டு சன் மியூசிக்லாம் பார்க்கும்போது அவங்க காலர்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்கல்ல. ஆமா, ஸோ ஆமா. இது எல்லாமே நான் ஸ்கூல் டேஸ்ல இமிட்டேட் பண்ணுவேன். ஓகே, ஓகே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு இப்போ என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரிலாம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளர அப்படியே பேசுவேன். ஓகே, ஓகே. அப்போ பேசும்போது நான் ஆங்கர் ஆகணுங்கிறது தான் எனக்கு வந்துட்டு ஆசைங்கிறது எனக்கு அப்போ வச்சிருந்தேன். ஓகே, ஓகே. அப்புறம் மீடியா, கேமரா அப்படிங்கிறபோது அப்போ ஆக்டிங் எனக்கு வந்துட்டு ஆக்டிங் சான்சஸ் வந்தது. நான் தேடி போகல. ஓகே. எஸ். எனக்கு வந்துட்டு உங்க பொண்ணு வந்துட்டு ஆக்ட் பண்றதுக்கு வந்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மாடலிங் போட்டோ ஷூட்லாம் பார்த்துட்டு ஓகே. அப்போ வந்துட்டு எங்க வீட்ல எங்க அம்மா தமிழ் கிட்ட கேட்டாங்க. இண்டஸ்ட்ரியில. ஆமா. ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சான்ஸ் வந்தது தமிழ் இண்டஸ்ட்ரியில தான். அப்படிதான் நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆனேன். ஓகே, ஆமா. ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு இல்ல எங்க வீட்ல எல்லாம் விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி. அம்மா நீங்க ஓகே சொன்னா நான் பண்றேன் அப்படின்னு. உனக்கு ஓகேவா? உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பயம்லாம் இல்லையா? ஏன்னா இப்போ சினிமா இல்ல இல்ல எனக்கு எங்க மீடியானாலே அம்மா இருந்தாங்க. ஓகே. எனக்கு பேக் போனே எனக்கு ஃபுல்லா ஆடிஷன் கூட்டிட்டு போறது, அவுட்டோர் ஷூட்டுக்கு ஸோ வர்றது. ஏன்னா இன் ஜென்ரல் நான் பார்த்த வரைக்கும் ஃபேமிலிஸ் தான் ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா? மீடியா, சினிமான்னு அனுப்புறப்போ. ஆமா. என்னோட ஃபேமிலி சர்க்கிள்ல வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு அனுப்பும்போது எங்க மம்மி கிட்ட சொல்லியிருக்காங்க, வேண்டாம் அங்கெல்லாம் கொஞ்சம் மோசம், பெண்கள் எல்லாம் அங்க சேஃப் கிடையாது அப்படி இப்படின்னு. எங்க அம்மாவுக்கு வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்ற அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு என்னோட மம்மியோட ஒரு இதுல தான் போனதே. ஸோ அதில் நான் ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் எங்கள் மம்மி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோதான் இருந்தேன். ஸோ நிறைய ஆடிஷன் நிறைய இது வந்துட்டு போனது எல்லாமே அப்படிதான் நான் மீடியாவுக்குள்ளே என்ட்ரி ஆனது. ஓகே. ஃபர்ஸ்ட் மூவிஸ், அதுக்கப்புறம் தான் நான் சீரியல் வந்தது. நான் மூவிஸ் நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது 2013 to 14. ஓகே. நான் அப்போ ஐ வாஸ் வெரி யங். ஓகே. நான் வந்துட்டு அப்போ நான் ஸ்கூலிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த சான்சஸ் வந்தது. அப்படி அப்படியே மூவிஸ் பண்ணேன், ஹீரோயினா மூவிஸ்லேருந்து பண்ணேன். அப்படியே சீரியல்ஸ். நான் நிறைய மூவிஸ்ல ஹீரோயினா பண்ணேன், தெலுங்குல ஹீரோயினா பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சரி ஓகே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர். ஸோ என்னோட இவ்வளோ வருஷம் ஒரு 4 to 5 years வந்துட்டு நான் ஜேர்னியில் இருந்தாலும் பீப்புள் cannot recognize me. ஸோ எனக்கு வந்துட்டு அது ரொம்ப இதாகவே கஷ்டமாக இருந்தது. என்னடா அந்த ஒரு நிறைய ரெகக்னிஷன் மூவி கிடைக்காதப்போ எப்படி ஆக்சுவலா இருக்கும்? ஏன்னா ஒரு ரொம்ப ஆர்டிஸ்ட் கஷ்டமா வந்து இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய மூவிஸ்ல எல்லாம் நான் பெரிய பெரிய மூவிலாம் பண்ணியிருக்கேன். அதுலலாம் வந்துட்டு பெரிய கேரக்டர் பண்ணிட்டு அவங்க ப்ராஜெக்ட்ல ட்ரிம் பண்ணி ரொம்ப குட்டி ரோலா அதுல தெரியும். ஆமா. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது ஒரு பெரிய ரோல்னு சொல்லி நம்மள கூட்டிட்டு போய் ஒரு 10 days 15 days ஷூட் எடுத்துட்டு ஒரு மூவில ஒரு 30 செகண்ட் கூட வந்திருக்க மாட்டேன். இப்படி வந்துட்டு இப்படி இது போயிருப்பேன். ஆக்சுவலி நிறைய பேர் இப்போ அட்ரஸ் பண்றாங்க இல்லையா? நாங்க வந்து இவ்வளோ நாள் கால் ஷீட் இருந்துச்சு, நான் நடிச்சிருப்பேன். என்னடா ஸ்க்ரீன் முன்னாடி போய் உட்கார்றப்போ தியேட்டர்ல பார்த்தா நம்ம இருக்க மாட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைரவா மூவில வந்துட்டு விஜய் மூவில நான் ஒரு பெரிய பேனர்ல பண்ணேன். 4 level ஆஃப் ஆடிஷன் செலக்ட் ஆகி எல்லாருமே மூவி பண்ண ஆர்டிஸ்ட்டை தான் வந்துட்டு ஆடிஷன் பண்ணி ஒரு 4 days லெவல் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன் அப்படின்னு சொல்லி அதில் ட்ரிம் பண்ணி ஒரு வந்து ஃபைனலிஸ்ட் ஆகி அதில் நாங்கள் ஆர்டிஸ்ட்டு கூட நீங்கள் தான் கீர்த்தி சுரேஷ் கூட வந்துட்டு இருக்க போறீங்க, காலேஜ் சீக்வன்ஸில் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 girls. ஓகேங்களா? எங்களோட ஃபர்ஸ்ட் போர்ஷனே அந்த இது கோட் சீன். கோட் சீன்ல வந்துட்டு எல்லாரும் இருக்கிற மாதிரி சீன் இருக்குல்ல, அந்த கோட் சீன்ல வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு அங்க பேசுவாரு. நாங்கெல்லாம் இங்க நிக்கிறோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நிப்போம். கீர்த்தி சுரேஷ்க்கு பின்னாடி நிக்கிற ஃபுல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அங்க வந்துட்டு ஒரு 4 பேர் செலக்ட் ஆனா அங்க ஒரு 40 பேர் இருக்கும் எங்களை மாதிரி கேர்ள்ஸ். இதுக்கு எதுக்கு ஆடிஷன் வச்சீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 days எனக்கு ஷூட் எடுத்து ரொம்ப டிப்ரெஷன்ல நான் வெளில வந்தேன்.
ஓகே, ஓகே. நீங்க ஆல்மோஸ்ட் எனக்கு அட்மாஸ்பியர் ரேஞ்சில நீங்க நீங்க நிக்க வச்சுட்டீங்க. ம். அதுலயுமே வந்துட்டு முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் பிரியாரிட்டில. ஆ, ஆ நாங்க புரியுது. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஓகே, அவங்களுக்கு ஓகே. அவங்கலாம் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க உங்க பின்னாடி பின்னாடி. நிக்கிறோம். ஓகே. நான் சொன்னேன், "இதுக்கு எதுக்கு ஆடிஷன்? இதுக்கு எதுக்கு நாங்க மூவி பண்ண ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தேவை?" ஸோ ம். இப்படியெல்லாம் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நாங்க வெளில வந்தேன். ஈட்டில பண்ணினேன். ஓகே. ஸ்ரீவித்யாவுக்கு வந்துட்டு ஆ, ஃப்ரெண்ட் கேரக்டர் ஆ, வந்துட்டு. ஆ, அதுல காலேஜ் சீக்வென்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆ. அந்த காலேஜ் போர்ஷன் எல்லாம் ட்ரிம். அச்சோ! மூவில வந்து நிக்கிறேன். நான் பஸ் ஸ்டாப் சீன்ல மட்டும் தான் நிக்கிறேன். இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கிட்ட நம்ம ஆக்சுவலி ஆக்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கிட்டலாம் நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் எல்லார்கிட்டயும் பண்றீங்க? சொல்லியிருக்கேன். ஆ, அது அந்த இதுல வந்துட்டு நாங்க அவ்ளோ சீன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நான் வருவேன். ம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் எல்லாமே பண்ணியிருக்கு. ம், எல்லாமே பண்ணிட்டு ட்ரிம்ல இல்ல. ம். வந்து ஃபைனல் மூவில வந்து பார்த்தா பஸ் ஸ்டாப் சீக்வென்ஸ்ல பாய் டி அப்படின்னு சொல்லிட்டு ஆ. அப்படியெல்லாம் நான் வந்துட்டு இருந்திருக்கேன். இதுக்கு என்னடா ம், எவ்ளோ இன்புட் குடுத்தாலும் ஏதோ ஒரு ரீசன்ல எப்படியாவது நம்மளோட உழைப்ப அப்படி போயிடுது அப்படின்ட்டு. ஸோ ம். அதுக்கப்புறம் ரெகக்னேஷனுக்காக தான் நான் வந்துட்டு ஐ என்டர்ட் டெலிவிஷன். ஓகே. ஸோ காட் கிரேஸ் என்னோட என்னோட எப்படி மனசுக்குள்ள வச்சிருந்த மொத்த வித்தையும் இறக்குனேன். இறக்கி அந்த சீரியல்ல வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஆனுச்சு. ஆ, அந்த சீரியல் வந்துட்டு இப்போ வரைக்குமே ட்ரேட்மார்க்கு. ம். செம்பருத்தி மித்ரான்னா கண்டிப்பா. எனக்கு வந்துட்டு அது ஒரு வாழ்க்கையிலே என்னால் மறக்க முடியாத ஒரு கேரக்டராக நான் பண்ணின ஒரு கேரக்டர். இப்போ வரைக்குமே ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ சீரியல்ஸ், எவ்வளவோ ஆட்ஸ், எவ்வளவோ மூவிஸ். பட் இப்போ இருக்க செம்பருத்தி மித்ரா தானே நீங்க அப்படின்னும் போது அதுதான் ஒரு டர்னிங் எஸ் பாயிண்ட் ஆக்சுவலா எஸ் கரெக்ட்டா உங்களுக்கு. என் லைஃப்லயே வந்துட்டு செம்பருத்திக்கு முன் செம்பருத்திக்கு பின் பின் அப்படின்னு அப்படின்னு வைக்கலாம். வச்சிரலாம். ஸோ நீங்க இவ்ளோ இயர்ஸ் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க. உங்களுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு நீங்க என்ன விஷயத்துக்காக ஃபோக்கஸா வரீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். என்ன ம், பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ ம், நீங்க அந்த அந்த கேரக்டர் பண்றீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும். ம். அதுக்குண்டான அவுட்லுக்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு வரணும். அதுக்குண்டான ஒர்க் பண்ணணும். அது இல்லாம ஏனோ தானோன்னு வந்து நடிச்சு கொடுத்து போனா அடுத்த சீரியல்ல நீங்க இல்லாம போயிடுவீங்க. புரியுது, ஸோ புரியுது. அதுக்குண்டான கான்ட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் உங்களை வந்துட்டு உங்களுக்கு தேவை என்னவோ அதை கொண்டுட்டு வந்து கொடுத்துரும். தெரியுது. அதுதான். நான் இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு நெறைய பேரு சினி இண்டஸ்ட்ரி, டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு பேடா வைக்கிறாங்க. ம், அது வந்துட்டு வெளியில ப்ரொஜெக்ட் பண்றதே அப்படி பண்ணாங்க. அப்படி இல்ல. ம். எல்லாமே நம்ப கையில தான் இருக்கு. ஓகே, நம்ம ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா கரெக்ட்டா இருந்தோம்னா ம். எல்லாமே கரெக்ட். ஓகே. நீங்க கரெக்ட் இல்ல அப்படின்னா உங்கள ம். சுத்தி எதுவுமே கரெக்ட் இல்ல. அது புரியுது. நாட் அட் ஆல் இண்டஸ்ட்ரி, சினி இண்டஸ்ட்ரி. ம். எந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். ஓகே. எந்த எந்த இண்டஸ்ட்ரியா ஒரு இருக்கட்டும். வொர்க்கா இருந்தாலும் சரி, ஒர்க்கா ப்ரொஃபஷனா இருக்கட்டும். இருந்தாலும் நீங்க சரி. கரெக்ட்டா இருந்தீங்கன்னா, அங்க எல்லாமே பெர்ஃபெக்ட் தான். ம். அவ்வளோதான். நைஸ். ஏன்னா நெறைய பேர் பயப்படுவாங்க. என்ன விஷயம் அப்படி இப்படின்னு. நீங்க ஆனா சொல்லும்போது தெரியுது, இல்ல நம்ம இருக்கிறது எப்படியோ அத சுத்தி ஆமா. தான் எல்லாமே. நோ சொல்லணும். ம். கேர்ள்ஸ் நோ சொல்லணும். எந்த இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கங்க, கேர்ள்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. ம். ஓகேங்களா? அது ஆமா. எங்கேயா இருக்கட்டும், பப்ளிக் பிளேஸா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஐடிஸா இருக்கட்டும், இல்ல எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் கேர்ள்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அத ம். நம்ம அக்செப்ட் பண்ணணும். அங்க நீங்க நோ சொல்ல பழகிக்கணும். அண்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கேர்ள்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலே எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பா. நம்ம நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ எஸ். சொன்னா போதும். எஸ். யா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்கள பத்தியும் அண்ட் இந்த ஃபீல்டுல உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நெறைய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி மீட் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். தேங்க் கண்டிப்பா, யூ ஸோ கண்டிப்பா, மச். கண்டிப்பா. தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் நபில் வியூஸ். யா.